பொங்கல் முடிஞ்ச கையோட ஈஸ்வரியோடைய சாயம் இந்த வீட்டில் காவியாவால் வெளிக்கவும் செய்து காவியா டைனிங் ஹாலில் உட்காந்துருக்கும் போது தான் அந்த இடத்துக்கு இங்கே தமிழ்ச்செல்வி வராங்க. தமிழில் மலர்னு 2 பேருமே வர, என்ன காவியா எது யோசனையில் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே காவியா பேசும்போது தமிழ்ச்செல்வி இதை கவனிச்சுட்டே இருக்காங்க. இல்லைங்க, உங்கள் முகம் ஏதோ வாடி இருக்கு, ஆனால் நீங்கள் அதை எங்ககிட்ட சொல்ல மறைக்கிறீங்க. பரவாயில்ல, உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அதை நீங்கள் அப்போ சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் கிளம்பி போக, மலரும் இங்கே திரும்பி பார்த்தபடி போகவும் செய்கிறாங்க. காவியா இங்கே அதே மனக்கவலையில் கிளம்பி தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு அன்னைக்கு நாள் அதோட முடிஞ்சாலும் அடுத்த நாள் காலையில் காவியா கிளம்பி வெளியே வரும்போது இங்கே அவங்க அப்பா வராங்க. காவியாவுடைய அப்பா காவியாவை பார்க்க தான் வீட்டுக்கு வந்த அந்த நேரத்தில் தான் காவியாவுடைய அம்மாவும் கூடி வந்து காவியாவுக்கு எங்கள் கட்டி பிடிச்சி விஷ் பண்ண, என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் இன்னைக்கு காவியாவுடைய பிறந்த நாள் ஆச்சே, அவள் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படின்ற மாதிரி சொல்ல, காவியாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம், இன்னைக்கு தான் அவளுக்கு பர்த்டே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்ல, ஏன் காவியா நீங்கள் நேற்றே எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நேற்றுலேருந்து உங்கள் முகமும் வாடி இருந்தது, சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஏன் நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எங்களுக்கு புரியலை. எனிவே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாங்க. எங்கள் தமிழ்ச்செல்வியும் எல்லாருமே எங்கள் காவியாவுக்கு விஷ் பண்ண காவியா எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன சம்மந்தி நீங்களாவது முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா இந்த வீட்டில் காவியோடைய பிறந்த நாள் ரொம்ப தடப்படலாம், நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கொண்டாடி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்லை சம்மந்தி, சின்ன வயசுலேருந்து அவள் தன்னுடைய பர்த்டேவை என்றைக்குமே கொண்டாடினது கிடையாது, அவளுக்கு அதில் அதிக விருப்பமும் இல்லை, எஞ்சி போனால் நாங்கள் அவளை எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு போவோம்னு சொல்ல, இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்கமும் காவியாவும் இங்கே அம்மா அப்பாவை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினாலும் ஈஸ்வரி காலில் அவங்களுக்கு விலை கூட பிடிக்கல. ஈஸ்வரி ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்க, காவியா தான் காலில் விழாமல் போகிறத பார்த்ததும் அவங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கு. விடுடி அப்படின்னு இங்கே சித்ராவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் செய்கிறாங்க ஈஸ்வரி. அங்கே வந்ததுக்கு பிறகு, சரிம்மா நீயும் மாப்பிள்ளையும் இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்கன்னு சொல்ல, நான் இதுக்குப்பா அவர் கூட போகணும் அப்படின்னு சொல்ல, என்னம்மா அதான் செங்கல் சூளையில் மாப்பிள்ளை இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லைம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறாரு, இப்போல்லாம் ரொம்ப நல்லாவே திருந்திட்டாருமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் எங்க காவியா, அப்பா அது உங்க கண்ணால நீங்க பாக்குற வரைக்கும் தான், மற்றவங்க சொல்லி நான் அதை நம்ப மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும், என் கண்ணால என்னைக்கு நான் உன்னை நல்லவனா பாக்குறனோ அன்னைக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்ல, இங்க போஸ் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. ஈஸ்வரியும் இது என்னைக்கு நடக்குமோ தெரியலையேன்னு இங்க தகச்சு போய் நிற்க, எங்க காவியாயிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, சரிம்மா இந்தாம்மா உன்னோட பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னம்மா இது, இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காவியா வாங்க, அட புடிமா அப்படின்னு அவங்க அப்பா கொடுக்குறாங்க. சரி சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் பேசிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போக, என்னம்மா அவங்க அப்பா உனக்காக ஏதாவது ஜுவல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்க போகிறாங்க, கொஞ்சம் பிரித்து பாருமான்னு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க காவியாவுடைய மாமியார் அதான் ஈஸ்வரி சொல்ல, எங்கள் அப்பா கிட்டே நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த வீட்டுக்கு எனக்கு விலை உயர்ந்த கிஃப்ட் எதுவுமே வரக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இதில் எந்த நகை இருக்க போகிறதில்ல, வீண் ஆசையை மனசில் வளர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா ரூம்க்கு போயிட்டு அந்த கிஃப்ட்டை வச்சுட்டு அவங்க பாட்டு கிளம்பி வெளியே போகவும் செஞ்சிடறாங்க. அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் இருக்க ஈஸ்வரி என்ன பண்ணாங்க, வாடி அப்படி என்ன தான் கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு நாமளை பார்க்கலான்னு நினச்சிட்டு 2 பேருமே ரூமுக்கு போக, அப்படி என்னம்மா இதில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சித்ரா தான் பிரிக்கிறாங்க. பிரித்ததுமே சித்ராவுடைய முகமே வாடி போகுது. அட இந்த ஃபோட்டோவுக்காக தான் இவ்வளோ பில்டப்பா, அவங்க அம்மா அப்பான்னு அவங்க சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோவை தான் அப்படி ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அட நான் கூட ஏதேதோ நினச்சிட்டு வந்தேன்டி, இந்த ஃபோட்டோவுக்காக வாடி இப்படி இதை தூக்கி போட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி அந்த ஃபோட்டோவை பிடுங்கி தூக்கி இங்கே கட்டில் மேலே வீச, இதை தூக்கி அங்கிட்டு போடுன்னு சொல்லி தூக்கி வாங்கி வீசி அதை கட்டில் மேலே தூக்கி போடும்போது தான் இங்கே ஈஸ்வரியை பார்க்குறாங்க. என்னம்மா இன்னும் நிற்கிற, வாம போகலான்னு சித்ரா சொல்ல, அப்போ தான் இங்கே அதிர்ச்சியில் அந்த ஃபோட்டோவை கையில் எடுக்கிற இங்கே ஈஸ்வரிக்கு பெரிய அதிர்ச்சியை காத்திருக்கேன். அதில் அந்த குழந்தைய இருக்க காவிய முகத்தை பார்த்ததும் அவங்களுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி தாங்கிக்க முடியவே இல்லை. என்னம்மா இந்த ஃபோட்டோவை பார்த்து இதுக்கு ஏமா இவ்வளோ பில்டப் கொடுக்குற, தூக்கி போட்டு வாமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் சித்ரா சொன்னதை கேட்டதும், நீ போடி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம் இந்த ஃபோட்டோ அப்படி என்ன இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அந்த இடத்த விட்டு கடந்து வெளியே போகவும் செய்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே இருக்க இங்கே ஈஸ்வரிக்கு பழைய நினைவுகள் எல்லாமே தன்னை சுற்றி சுற்றி ஓடுது. பயம், அந்த பயத்தில் அவங்க முகமெல்லாம் வேக்குது. அதை தன்னுடைய முந்தானையால் தொடச்சிக்கிட்டு திரும்பவும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே இருக்காங்க இங்கே ஈஸ்வரி. அப்போது இந்த வீட்டுக்கு வந்திருக்க காவியா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப ரொட்டேட் ஆகிட்டே இருக்க, எல்லாமே தெரிஞ்சு தான் வந்திருக்காளா இல்லை தெரியாமல் வந்திருக்காளா, எனக்கு எதுவுமே புரியலைன்னு நினச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க எங்கள் ஈஸ்வரி. கொஞ்ச நேரத்தில் வெளியே போன காவியா என் ரூம்குள்ளே வரதை பார்த்ததும் ஈஸ்வரி அப்படியே திகச்சு போய் அந்த காவியாவை
ஈஸ்வரியை பார்க்க, ஓ நீங்கள் தானா, எனக்கு அப்போவே தெரியும் இந்த ரூமுக்கு நீங்கள் வருவீங்க, அதனால தான் ரூமை நான் க்ளோஸ் பண்ணாமல் கூட போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஈஸ்வரி அப்படியே, இல்லைம்மா உங்கள் ஃபோட்டோ சின்ன வயசில் எடுத்ததா, இதை தான் உங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்களான்னு சொல்ல, பின்ன நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க அப்படின்னு அங்கே காவியா கேட்க, ஒருத்தவங்க ரூமுக்கு வரதே தப்பு, அவங்களுடைய அலோடு இல்லாமல் நீங்கள் அவங்களுடைய கிஃப்டெல்லாம் பிரித்து பார்க்குறது அதை விட பெரிய தப்பு இல்லையான்னு காவியா சொல்ல, இல்லைம்மா அது வந்துன்னு சொல்லிட்டு, சரி சரி அப்படின்னு காவியா அதெல்லாம் வாங்கி இங்கே ரூமில் தான் வைக்கிறாங்க. இல்லைம்மா உன்ட்ட ஒரு விஷயம், என்ன விஷயம், எதுவாக இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்ல, ஆனால் ஈஸ்வரி தயங்கியபடி நிற்க, இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போக, இங்கே தன்னுடைய கையால் சுண்டி திரும்பவும் இங்கே கூப்பிடுறாங்க காவியா. திரும்பி பார்க்குற ஈஸ்வரி, என்ன இந்த ஃபோட்டோவை பார்த்ததும் பழசெல்லாம் மனசுக்குள்ளே ஓடுது போல் திரும்ப திரும்ப ரிவைண்ட் ஆகிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னதும், இதை கேட்டதும் இங்கே காவியா சொன்னதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பெரிய பேரதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிற, நான் என்ன ரிவைண்ட் ஆகிட்டுருக்கு, ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஹாஸ்பிட்டல், நான் ஏன் பர்த்டே கொண்டாடலை, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா உண்மை தெரிஞ்சும் நான் மறைச்சதுனால தான் அந்த குற்ற உணர்ச்சியில் இப்போ வரைக்கும் என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா அப்பா என்னை செல்லமாக வளர்த்ததுனால என்ன காரணம்னு கூட கேட்காம தான் இப்போ வரைக்கும் இந்த விஷயத்தில் எதையுமே என்கிட்ட கேட்காம தான் இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்ததை நான் மறந்துருப்பேன் நினச்சிங்களான்னு எங்கள் காவியாயை கேட்க ஈஸ்வரிக்கு பதட்டமாயிடுது. என்ன காவியா நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன், அது அப்படின்னு சொல்ல, சின்ன வயசில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கண் மூடா நீங்கள் பண்ணதை என் கண்ணால் பார்த்தேன். அப்போது நான் சத்த வச்சுட்டு ஓடும்போதும் நீங்கள் என்னை துரத்தி பிடிச்சி என்னைகிட்ட இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டினீங்க. நீங்கள் உங்கள் மிரட்டலுக்கு நான் பயப்பில்லைனாலும் ஆனாலும் அந்த சமயத்தில் என்னால் எதுவுமே செய்ய முடியலை. இப்போ இருக்க இந்த தைரியம் அப்போ இருந்திருந்தா நிச்சயமாக உங்களை நான் போலீஸ்லேயே பிடிச்சி கொடுத்துருப்பேன். ஆனால் அந்த தைரியமும் எனக்கு எப்போ இல்லை. எங்கள் அம்மா அப்பாவும் என்னை அந்த ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வெளியூர் போயிட்டாங்க. இப்போ திரும்பி வரத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதனால தான் திரும்பி வந்தேன். வந்த பிறகு உங்கள் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்கள் வீட்டில் சொன்னப்போ நான் அதை ஏற்றுக்கலை. உங்கள் பையன் எப்படிப்பட்டவனாக இருப்பானோ இல்லையோன்னு நான் அதை பற்றி யோசிக்கலை. எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரணுன்னு தான் ஒரு முடிவில் இருந்தேன். அதான் ஒரு பொறுக்கியாக இருந்தாலுமே அவனை கட்டிக்கிட்டு நான் இந்த வீட்டில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு காவியா சொல்ல, என்ன நான் இன்னும் ஏன் இங்கே வந்திருக்கேன்னு தெரியலையா, நீ பண்ண அந்த கொலையை கண்ணால் பார்த்த பிறகு நான் அதை சொல்லாமல் மறைச்சது ரொம்ப பெரிய தப்பில்லை. இத்தனை வருஷமாக இதே வீட்டில் சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த கொலையை பண்ணது நீ தான். ஆனால் அதை நான் வெளிப்படையாக சொல்லணுமே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு காவியா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி முகமெல்லாம் வேத்து கொட்ட படபடப்பில் நெஞ்செல்லாம் இங்கே பதறி போக, இல்லை காவியா நான் என்ன காரணத்தை நீங்கள் புதுசாக அதுக்கு கொண்டு வர போகிறீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை தொடைக்க நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியா கீழே வந்துடுறாங்க. பழசெல்லாமே நினச்சி பார்த்துட்ருக்காங்க ஈஸ்வரி. இங்கே சேதுவுடைய அம்மா ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் அட்மிட் ஆயிருந்த போது இங்கே தனக்கு இருந்த கோவத்தை, அதாவது இந்த வீட்டில் அவங்க அம்மா தான் எல்லாமேன்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்ததுனாலையும் அப்படி ஒருத்தி இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணதுனாலையும் தான் ஹாஸ்பிட்டலே வச்சு இங்கே கொலையும் பண்ணியிருக்காங்க ஈஸ்வரி பண்ண அந்த கொலையை தான் காவியா சின்ன வயசில் விளையாடிக்கிட்டு அங்கே இங்கேயும் ஓடி வந்தப்போ அதை பார்க்கவும் செஞ்சுருக்காங்க. ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்ததுனால அதை பார்த்தோம் வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை. இங்கே ஈஸ்வரியோடைய மிரட்டல் எல்லாத்துக்கும் பயந்து காவியா அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட விஷயத்த சொல்லாமல் இருந்த பட்சத்தில் பொண்ணு இப்படியே இருக்கிறத நினச்சி பயந்து போய் தான் அவங்க வெளியூருக்கு கூட்டிகிட்டு போகவும் செஞ்சுருக்காங்க. இப்போது ஈஸ்வரி பண்ண அத்தனை விஷயங்களும் அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. காவியா இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லிட்டா என்னாகிறதுன்னு பயந்து போய் குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் காவியாவுக்கு இப்போ வரையும் தெரியலை அந்த ஈஸ்வரி கொலை பண்ணது இங்கே சேதுவுடைய அம்மாவை தான் அப்படின்றது. ஆனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தது யாரோ அவங்கள தான் கொலை பண்ணியிருக்கதான் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே போலீஸில் எப்படியாவது பிடிச்சு கொடுக்கணும், ஆதாரம் கிடைக்கணும். முக்கியமாக இறந்தவங்களுடைய குடும்பம் யார், இறந்தது யாருன்னு எங்கள் காவியாவுக்கு தெரியணும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. காவியா அன்னைக்கு கீழே வர அப்போ தான் இங்கே தமிழ்ச்செல்வியும் கீழே மலரும் உட்காந்துருக்காங்க. என்ன காவியா உங்கள் பர்த்டேன்னு முதலே நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்துருப்போம், பட் எங்களுக்கு எந்த கிஃப்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஆனால் நாங்கள் உங்களுக்காக ஒரு ஃபோட்டோவே இங்கே ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படியா என்னது நீங்கள் காவியா கேட்குறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வியும் மலரும் இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு இங்கே மொத்த ஃபேமிலியும் ஒன்றா இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. அதை பார்த்த காவியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது ஆமாம் இவங்க யாருன்னு அதிர்ச்சியில் எங்கள் காவியா ரொம்ப பேரதிர்ச்சி ஆகிறாங்க. இவங்க தான் சேதுவுடைய அம்மா, என் வீட்டுக்காருடைய முதல் அம்மா. ரெண்டாவதாக தானே எங்கள் மோகனாத்தையை கல்யாணம் பண்ணியிருக்காங்க எங்கள் ராஜாங்க மாமாவும். அவங்க ஏதோ இறந்துட்டதாக சொன்னாங்க. அதனால தான் அவங்க இல்லைனாலும் இப்போது இந்த ஃபேமிலியில்
எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது அவங்களும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுனால தான் அவங்க ஃபோட்டோவை இதில் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்ல, அப்படியே அதிர்ச்சியில் இங்கே கிளம்பி நிற்கிற காவியா, அப்போ இது சேதுவோட அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் காவியா அப்படின்னு இங்கே திரும்பவும் மலர் சொல்ல, அப்போது அந்த ஈஸ்வரி அப்படின்ற மாதிரி பார்க்க, ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க, இருங்க ஒரு நிமிஷம் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு மலர் கிச்சனுக்குள்ளே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே காவியா கிட்ட கொடுக்குறாங்க. காவியாவும் அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அதிர்ந்து போய் நிற்க, அந்த டைமில் என்ன இங்கே ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்ட்டு தான் வெளியே வராங்க. அதாவது அந்த ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சதுனால சத்தம் கேட்டு எங்கள் பாட்டி ராஜவங்க எல்லாமே வெளியே வரேன். ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்தேன் இதே அம்மா, இவங்க ஹாஸ்பிட்டலில் கொலை பண்ணதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன்னு ராஜாங்க பதறி போய் ஓடி வந்து காவியா கிட்ட கேட்க, ஆமாம் ஹாஸ்பிட்டலில் இவங்க கொலை செய்யப்பட்டாங்க, இதை என் 2 கண்ணால் பார்த்தோம். இந்த விஷயத்த சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப சின்ன வயசு, என்னை மிரட்டி தான் அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பவும் செஞ்சாங்கன்னு சொல்ல, யாருமா யார் பண்ணது அப்படின்னு எங்கள் ராஜாங்க கேட்குறாங்க. அப்பா என்னப்பா என்னாச்சுன்னு சொல்ல, உங்கள் அம்மா நீ சாதாரணமாக இறந்துட்டு நினச்சிட்டு இருக்க, ஆனால் அவங்க இறந்தது ஒரு கொலை, அது யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இத்தனை வருஷமாக நான் தவிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்தது அந்த கடவுளுடைய அருளால் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிங்க கேட்கும்போது ஈஸ்வரி மேலேண்டு கீழே இறங்கி வராங்க. என்னாச்சுன்ற ஒரு பதட்டத்தோடு கீழே இறங்கி வராங்க. ஈஸ்வரியும் நல்லாவே ஞாபகம் இருக்குங்கள் அப்படின்னு சொல்ல, யார் எங்கள் அம்மாவை கொலை பண்ணது யாருன்னு இங்கே செய்தி கேட்கும்போது ஈஸ்வரியை பார்த்து கையை நீட்டுறாங்க எங்கள் காவியாவும். காவியா இங்கே கையை நீட்டும் போது ஈஸ்வரி அங்கே நிற்கிறத பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பக்கத்தில் மலரும் தமிழ்ச்செல்வியும் கேட்க, ஆமாம் தமிழ்ச்செல்வி, நான் என் கண்ணால் பார்த்தேன், இந்த வீட்டுக்கு வந்தது ஏன் தெரியுமா, முதல் காரணம் அந்த கொலையை செஞ்சதை நான் கண்ணால் பார்த்ததும் கூட இந்த விஷயத்தை வெளியே சொல்ல முடியாமல் மறைச்சது தான். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களுடைய இறப்பை நான் வெளியே சொல்லாமல் மறைச்சிருக்கேன், ஒரு கொலையை பார்த்தும் நான் அந்த சாட்சியை மறைச்சிருக்கேன். அதனால தான் இது நாள் வரைக்கும் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடாமல் நான் இருந்துட்டு வரதுக்கான காரணமும் கூட அதுதான். இந்த வீட்டிலேருந்து இவங்க குடும்ப ஃபோட்டோ என் கை கிடைச்ச போது இந்த லேடியை பார்த்த பிறகு நான் முடிவு பண்ண ஒரே விஷயம், நிச்சயமாக அந்த வீட்டுக்கு போகணும், இவங்க ஏன் கொலை பண்ணாங்க, யாரை கொலை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான். ஆனால் சொந்த குடும்பத்திலேயே இருந்த ஒருத்தவங்களை கொலை பண்ணியிருக்காங்கன்னா அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையான்னு சொல்லி காவியா சொன்ன விஷயம் அத்தனை பேருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்த, உறுதியாக தான் நீ சொல்கிறியாம்மா அப்படின்னு கோவத்தில் ராஜாங்க கேட்க, சின்ன வயசில் மனசில் பதிஞ்ச முகம் அதை என்றைக்குமே மறக்க முடியாது, அந்த கொலையை பண்ணது இதோ இந்த ஈஸ்வரி தான் அப்படின்னு கையை நீட்டும் போது ஈஸ்வரி அப்படியே பதட்டத்தில் வேத்து கொட்டுது, முகமெல்லாம் ஆடி போய் நிற்கிது. என்னடி காரியம் பண்ணன்னு ஓடி போய் அங்கே அப்பத்தா ஒரு 4 அரை விட மூவனாவும் அப்படியே அதிர்ந்து போய் நிற்க, ஈஸ்வரி பக்கத்தில் வந்து எங்கள் ராஜாங்கம் அவங்க தலைமுடியை பிடிச்சி அடிக்கவும் செய்கிறாங்க, கன்னத்தில் பலார் பலார்னு. அந்த பக்கத்தில் நின்றுட்டு இருக்க எங்கள் சேதுவும் கூட, என்ன சின்னம்மா எங்கள் அம்மாவை கொலை பண்ணது நீங்களான்னு எங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஈஸ்வரி வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. எங்கள் காவியா இந்த வீட்டுக்கு வந்த வேலை முடிஞ்சிச்சு, அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏன் கொலை பண்ணாங்க, இதுக்கு கொலை பண்ணாங்கன்னு நீங்கள் கேள்வி கேட்குறத விட இவங்களை ஸ்டேஷனில் கொண்டு வச்சு முட்டி தட்டினா அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புறேன்னு எங்கள் காவியா எடுத்து சொல்ல, இங்கே வேறு வழி இல்லாத ராஜாவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகவும் செஞ்சிடறாங்க. மொத்தத்தில் ஈஸ்வரி வீட்டுக்கு வந்து காவியை போட்டு கொடுத்து ஈஸ்வரி ஜெயிலுக்கு போகவும் செஞ்சுட்டாங்க. இங்கே இறந்து போனது சேதுவோட அம்மா தானே நினச்சி ரொம்ப கவலைப்படவும் செய்கிறாங்க. சேதுவோட அம்மா இறந்தது போனதை நினச்சி சேதுவை வருத்தத்தில் இருந்தாலும் அப்போ தமிழ்ச்செல்வி சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் உங்கள் அம்மா உங்கள் கூடவே தான் இருக்காங்கன்னு வைத்து தொட்டு பார்த்தபடி எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்ல, தமிழையும் அந்த குழந்தையும் பார்த்து கொஞ்சமாவது மனசு நிம்மதியோடு இங்கே செய்து இருக்காங்க.